கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய கிரீக் மித்தாலஜியான த ஒடிசி. வணக்கம்டா எர்த்து மக்களே. இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஐமேக்ஸை பற்றி பேசணும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திரையரங்குகளின் எண்ணிக்கையில் ஐமேக்ஸ் திரையரங்குகளுடைய எண்ணிக்கை 1% குறைவாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஐமேக்ஸுக்கு ஒரு படத்தை எடுத்து ஐமேக்ஸில் பார்த்தா தான் அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 99% சினிமா பார்வையாளர்களை ஏமாற்றுவதாகவும் அசிங்கப்படுத்துவதற்கும் சமம். இவங்க இப்போ கூட இந்த ஐமேக்ஸ் ஃபார்மெட்டில் எடுக்கப்படுற அந்த விஷுவல்ஸை சுருக்கி, அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் முழுமையாக அந்த படம் தெரிகிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டினரியான தியேட்டர் ஸ்க்ரீன் சைஸ்க்குள்ள ஃபிட் ஆகிற மாதிரி சுருக்கி உங்களால் காட்ட முடியும். அதாவது ஸ்க்ரீனுடைய 2 சைட்ஸ்லையும் ஒரு பிளாக் ஸ்ட்ரைப் வரும். ஆனால் கூட அவங்க எடுத்த படம் முழுசாக நமக்கு தெரியும். அப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆனால் இவங்க திட்டமிட்டு அப்படி பண்ணுறது இல்லை. ஏன்னா ஐமேக்ஸ் தியேட்டருக்கு மக்களை வர வைக்கணும். ஐமேக்ஸில் பார்த்தா தான் முழு படம் தெரியும். நீங்கள் வேறு தேட்டரில் பார்த்தீங்கன்னா காவாசி படம் தான் தெரியும். இப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த தேட்டரில் மட்டும்தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும். எதுக்கு எல்லா தேட்டர்லையும் இந்த படத்தை போடுறானுங்க? எல்லாரும் பார்க்கணும், எல்லாருடைய காசும் வேணும். ஆனால் எல்லாருக்கும் முழுசாக படத்தை காட்ட மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, அப்படி ஒரு ஐமேக்ஸில் தான் கண்டுகளிக்க வேண்டிய படமா இது அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐமேக்ஸுங்கிறது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இது முழுக்க முழுக்க ஒரு ஹியூமன் ட்ராமா. இந்த மித்தாலஜியில் இருக்கக்கூடிய அதிசயமான நிலப்பரப்புகளையோ அதிசயமான உயிரினங்களையோ இந்த படத்தில் பெருசாக ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இந்த படத்தில் சொல்லப்படுற கதை ஒடிசியஸ் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஜேர்னி பேக் டு ஹோம். அந்த ஜேர்னி ஒரு போருக்கு அப்புறம் அவன் வீடு திரும்பக்கூடிய ஒரு பயணம். அந்த பயணத்தில் அவனுக்கு இருந்த மனநிலை என்ன, அவனுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அவனோடு சேர்ந்து போர் புரிந்த போர் வீரர்களுடைய நிலைமை என்னாச்சு, அவர்களை பற்றி இவன் என்ன நினைத்தான், இந்த மாதிரியான ரொம்பவுமே பர்சனலான ஜேர்னி தான் இந்த படம். இதுக்கு ஐமேக்ஸ் ஃபார்மேட்டோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிஜியோ எதுவுமே பெருசாக தேவைப்படலை. இதில் இவங்க காட்டக்கூடிய பெருங்கடல், பெரிய மலை, பெரிய தீவுகள், ஜெயண்ட் மனிதர்கள், இவைகளெல்லாம் இவங்க படம் பிடிக்க பயன்படுத்திய பெரிய ஐமேக்ஸ் ஃபார்மேட். இது எல்லாமே இவங்க சொல்லக்கூடிய கதையை நாம் அயற்சி இல்லாமல் பார்ப்பதற்கு அவங்க பயன்படுத்திய கிம்மிக்ஸ் தான். அண்ட் ஒரு எபிக் அப்படி தான் இருக்கணும். ஏன் புராண கதைகளில் எப்போவுமே மந்திரங்கள், மாயாஜாலங்கள், நம்ம வழக்கமாக பார்க்க முடியாத கற்பனை கெட்டாத சில விஷயங்கள்லாம் சேர்க்குறாங்கன்னா அதன் மீது நமக்கு ஏற்படக்கூடிய ஈர்ப்பில் நம்ம உட்கார்ந்து பொறுமையாக அந்த கதைகளை கவனித்து அந்த கதை சொல்லக்கூடிய கோரை உள்வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணம் தான். அதே ட்ரிக்கை தான் கிறிஸ்டோபர் நோலனும் பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் இந்த ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் இதை கன்சியூம் பண்ணலைன்னா கூட ஒரு நல்ல தியேட்டரில் ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டத்தோட, முக்கியமாக ஒரு நல்ல ஆடியன்ஸோட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு முழுமையாக ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தியை உங்களுக்கு தரும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் பார்க்குற தியேட்டரில் யாராவது பாதி படத்தில் தூங்கி குரட்டை விட்டுட்டு இருந்தாலோ இல்லை 2 குழந்தைங்க அழுதுகிட்டு இருந்தாலோ, அதாவது இந்த மாதிரியான படங்கள் பார்க்க விருப்பமே இல்லாதவர்களை இந்த மாதிரியான படங்களை பார்த்து தங்களை புத்திசாலியாக நினைத்துக் கொள்பவர்கள் அழைத்து தியேட்டரில் உட்கார வச்சு படம் ஓடிட்டு இருக்கும் போதே அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, கிறிஸ்டோபர் நோலனை பற்றின ட்ரிவியாஸ் அப்படின்னு அவங்க குடிச்ச ஞானப்பால பக்கத்தில் இருக்கவங்க காதில் வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாலோ, இல்லை உங்கள் தியேட்டரில் உங்களோட படம் பார்த்துட்டு இருக்க யாரோ ஒருத்தன் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நான் டிஸ்அப்ரூவ் பண்ணுறேன்னு எல்லாருக்கும் காட்டுறதுக்காக சத்தமாக ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தாலோ, அதோட முக்கியமாக ஆங்கிலம் புரியாதவர்களையோ சப்டைட்டில் படிக்க முடியாதவர்களையோ ஒழுங்காக தமிழ் டப்பிங்கில் படம் பார்க்க விடாமல் ஆங்கிலம் அறகுறையாக தெரிஞ்சவன் அவர்களை கூட்டிகிட்டு தியேட்டரில் உட்கார வச்சு படம் ஓட ஓட காட்சிக்கு காட்சி வசனத்துக்கு வசனம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோ இல்லை நரேட் பண்ணிட்டோ இருந்தாலோ, அதோட முக்கியமாக தப்பாக நரேட் பண்ணாலோ உங்களுடைய வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெருமளவு பாதிக்கப்படலாம். ஆனால் இதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியில் உங்களுக்கு நல்ல ஆடியன்ஸ் அமையணும்னு உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தால் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி இறை நம்பிக்கை இல்லைன்னா ஒரு கவர் நிறைய 3/4 இன்ச்சு ஜல்லிக்கல்ல அள்ளிட்டு போய் எவெல்லாம் இப்படி படம் பார்க்கும்போது தொந்தரவு பண்ணானோ அவன் மண்டையில முறை சொத்துன்னு எடுத்து எறிங்க. வேற என்ன பண்றது? ஒரு படத்தை நிம்மதியாக பார்க்க விடுறாங்களா? சரி, இப்போ வாட் டு எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் கிறிஸ்டோபர் நோலன்ஸ் ஒடிசி? இது வழக்கமான கிறிஸ்டோபர் நோலன் படம் மாதிரி மைண்ட் பெண்டிங்கான கதையாக இருக்குமா, இல்லை நிறைய பிரம்மாண்டங்கான காட்சி இருக்குமா, இல்லை நம்மளை எட்ஜ் ஆஃப் த சீட்டுக்கு கொண்டு வர மாதிரி த்ரில்லிங்கான காட்சிகள் இருக்குமா, இல்லை இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரத்தை எப்படி டிசீவ் பண்ணுதோ அதே மாதிரி ஆடியன்ஸையும் கடைசி வரைக்கும் டிசீவ் பண்ணி சர்ப்ரைஸாக அதை ரிவீல் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி வழக்கமான கிறிஸ்டோபர் நோலன் படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதுவுமே இந்த படத்தில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு ஃபில்ம் மேக்கர்கிட்ட ஒரே மாதிரியான படங்களை திருப்பி திருப்பி எதிர்பார்க்கறதுக்கு அவர் ஏற்கனவே எடுத்த அந்த படங்களே நம்ம போய் திருப்பி பார்க்கலாம். ஒரு ஃபில்ம் மேக்கருடைய படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அதுலேருந்து என்ன கெயின் பண்ணியிருந்தாலும் அது பத்தாது, திருப்பி திருப்பி நமக்கு அதே மாதிரி இன்னும் கெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு குவார்டர் அடிச்சு நமக்கு நிதானம் தப்புனதுக்கு அப்புறமும் மேற்கொண்டு ஒரு குவார்டர் அடிச்சுட்டு மட்டையாக முயற்சி பண்ணுற மாதிரி தான். இல்லை கேப்பே விடாமல் இறங்க குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குடியார மனநிலை அது. ஒரு ஃபில்ம் மேக்கரால் அதிகபட்சமாக 10 படம் 15 படம் 20 படம் தான் எடுக்க முடியும் இந்த காலத்தில். அப்படி இருக்கும் பொழுது எந்த கதையை தொட்டாலும் அந்த கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் சொல்ல தெரிந்த ஒரு ஃபில்ம் மேக்கர் இன்னும் வித்தியாசமான கதைகளை நம்மக்கிட்ட கொண்டு காட்டணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கணுமே தவிர, ஏற்கனவே நான் பார்த்த படம் மாதிரியே ஒரு படம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு புது படத்துக்குள்ளே போய் உட்கார்றது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியல. எவ்வளவுக்கு எவ்வளோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கதைகளை ஒரு ஃபில்ம் மேக்கர் கையாளுறாரோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த ஃபில்ம் மேக்கர் அந்த கதையை எப்படி கையாளுறார் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அது நமக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். ஆனால் கூட
ஒரு ஃபில்ம் மேக்கர் ஒரே மாதிரியான படங்களை எடுக்கிறத விட வித்தியாசமான கதைகளையும் வேறு வேறு மாதிரியான படங்களையும் எடுக்கும் பொழுது இன்னைக்கு நமக்கு அந்த படம் பிடிக்கலனாலும் இன்னொரு காலகட்டத்தில் வேறு மனநிலையில இந்த படங்களை பார்க்கும் பொழுது அந்த படம் நமக்கு அப்பீலிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒடிசிக்கு வருவோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெருசா வரலாறோ கான்டெக்ஸ்டோ தெரியணும்னு அவசியம் எல்லாம் இல்லை. அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சமாவது தகவல் தெரிஞ்சாதானே இந்த படத்தை பார்க்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதான் கான்டெக்ஸ்ட். இந்த ஒடிசி அப்படிங்கிறது ஒடிசியஸ் அப்படிங்கிற கிரேக்க நாட்டு குறுநில மன்னனுடைய கதை. ட்ராய் அப்படிங்கிற நாட்டுடன் கிரேக்க மன்னர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து 10 வருடம் விட்ட போருக்கு அப்புறம், அதுவும் குறிப்பா சூழ்ச்சியால் அடைந்த வெற்றிக்கு அப்புறம் ஒடிசியஸும் அவனுடைய போர் வீரர்களும் நாடு திரும்புறதுக்கு தயாராகிறாங்க. அந்த 10 வருடம் நீண்ட போருக்கு அப்புறம் அங்க இருக்க எல்லாரும் தான் கிளம்பி அவங்க ஊருக்கு போனாங்க. ஆனால் ஏன் ஒடிசியஸை பத்தி மட்டும் தனியா ஒரு காப்பியம் எழுதப்பட்டது? கிரீக் மித்தாலஜில ஒடிசியஸ் அப்படிங்கிற இந்த குறுநில மன்னனுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஒடிசி அப்படிங்கிற காப்பியத்தை எழுதின ஹோமருடைய இன்னொரு காப்பியமான இலியாத் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இலியாத்துங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ட்ராய்னு நம்ம ஒரு படம் பார்த்திருப்போம். அந்த படத்துடைய கதை தான் இலியத். இலியத்துடைய கதை என்னன்னா, பண்டைய கிரேக்க நாட்டில் ஸ்பார்ட்டா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்த மன்னனுடைய மனைவி, அதாவது ஸ்பார்ட்டாவுடைய ராணி ஹெலன் அப்படிங்கிற அந்த ராணியை ட்ராய் என்ற நாட்டை சேர்ந்த இளவரசன் காதலிச்சு கைப்பிடிச்சு கூட்டு போயிடுறான். இதற்கு பழி தீர்ப்பதற்காகவும் அந்த ராணியை மீட்டுறதுக்காகவும் கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குறுநில மன்னர்களுடைய சப்போர்ட்டையும் திரட்டி மொத்தமா ட்ராய்க்கு எதிராக அவங்க போர் புரியுறாங்க. இவங்களுடைய நோக்கம் இந்த ராணியை மீட்டு வர்றது மட்டும் இல்ல, ட்ராய் அப்படிங்கிற ஊரு இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கி அப்படிங்கிற நாட்டில் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மெடிட்டரேனியன் சீல் இருக்கக்கூடிய முக்கியமான வணிக பாதை, அதாவது கப்பல்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பாதையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாடாக ட்ராய் இருக்கு. அது அந்த நாட்டுடைய அதிகாரமாகவும் இருக்கலாம், இல்ல அவங்களுடைய ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜாகவும் இருக்கலாம். எதர்வேஸ் இதை அடைவதற்காகவும் இந்த கிரேக்க நாட்டு குறுநில மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து ட்ராய்க்கு எதிராக ஒரு போர் புரியறதுக்காக போறாங்க. ஆனா 10 வருஷமாயும் ட்ராயுடைய செவரை கூட இவங்களால உடைக்க முடியல. ஆனா அந்த கோட்டை சுவருக்கு வெளியவே கிட்டத்தட்ட 10 வருட காலம் அவங்க போர் புரியறன்னு சொல்லி அங்க கேம்ப் பண்ணி இருக்காங்க. கோட்டை சுவரை தாண்ட முடியலனாலும் ட்ராயுடைய ஆதிக்கத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு குறு நாடுகளை எல்லாம் இவங்க ஆக்கிரமிச்சு கொள்ளையடிச்சு அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அடிமையாக்கி அதையெல்லாம் இவங்க ஆட்சிக்கு உட்படுத்துறாங்க. ஆனாலும் கூட ட்ராயுடைய செவரை இவங்களால உடைக்கவே முடியல. அவ்வளவு நீண்ட 10 வருட போராட்டத்திற்கு அப்புறம் பொறுமை இழக்கிற நேரத்துல ஒடிசியஸ் அப்படிங்கிற இந்த குறுநில மன்னன் தான் ஒரு ஐடியா தரான். அதாவது நம்ம எல்லாம் இங்க இருந்து கிளம்புற மாதிரி கிளம்பிடுவோம். போற நேரத்துல இவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அத்தீனா அப்படிங்கிற கடவுள், அத்தீனாங்கிறது இவர்களுக்கும் சரி அவர்களுக்கும் சரி ஒரு பொதுவான கடவுள், அந்த கடவுளுக்கு காணிக்கையாக ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய மரக்கலங்களில் இருந்த மரத்தை எல்லாம் எடுத்து ஒரு மிகப்பெரிய மரக்குதிரை ஒண்ணு செய்யறாங்க. அந்த மரக்குதிரையை அவங்களுக்கு பரிசா அங்க விட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கடற்கரையில விட்டுட்டு இவர்கள் கப்பல்ல இருந்து கிளம்பி போற மாதிரி போயிடுறாங்க. ஆனால் இவங்க கடற்கரையில இருந்து கிளம்புனது சும்மா ஒரு கண் துடைப்பு தான். அந்த மரக்குதிரைக்குள்ள ஒடிசியஸோட சேர்த்து மிகவும் திறமை வாய்ந்த போர் வீரர்களான 30-50 பேர் ஒளிந்திருக்காங்க. கிரேக்க படைகள் எல்லாம் கரையை விட்டு புறப்பட்டதை பார்த்து ட்ராய் நாட்டுக்காரங்க கோட்டை சுவரை திறந்து வெளியே அந்த குதிரையை அவங்க கிஃப்டா விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ராய் நாட்டிற்கு உள்ள இருக்கக்கூடிய அத்தீனா கோவிலுக்கு முன்னாடி அந்த குதிரையை கொண்டு போய் வைக்கிறாங்க. அன்னைக்கு ட்ராய் அப்படிங்கிற அந்த நாடு முழுமையாக கொண்டாட்டத்தில் ஈடுபடுது. 10 வருட போருக்கு அப்புறமும் எதிரியால் தங்கள் கோட்டை சுவரை கூட உடைத்து உள்ள வர முடியல அப்படிங்கிற பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் எல்லாரும் குடித்து கூத்தாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் குடிச்சு மட்டையான நேரத்துல இந்த குதிரையிலிருந்து இறங்கி இந்த 30 வீரர்கள் சுத்தி காவலுக்கு இருந்தவங்களை கொன்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போய் கோட்டை கதவை எப்படியோ திறந்துடுறாங்க. கப்பல்ல போற மாதிரி போயிட்டு இரவோடு இரவாக திரும்பி வந்த கிரேக்க படையினர் கோட்டை வாயில் திறந்த உடனே ட்ராய் நாட்டிற்குள்ள புகுந்து இவர்கள் 10 வருடமாக தேக்கி வைத்திருந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை அந்த நாட்டின் மீதும் அந்த நாட்டு மக்களின் மீதும் காட்டுறாங்க. கைக்கு கிடைத்தவனை எல்லாம் புடிச்சு கொள்றாங்க, கண்ணில் பற்ற எல்லாவற்றிற்கும் தீ வச்சு கொளுத்துறாங்க, கையில் கிடைத்த பெண்களின் மானத்தையும் உயிரையும் வாங்குகிறார்கள். இப்படி பெரும் கொடூரத்தை நிகழ்த்தி அந்த போரில் வெற்றி பெறாங்க. இந்த வெற்றிக்கு அப்புறம் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த, இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருந்த அந்த குதிரை ஐடியாவை கொடுத்தவன் தான் ஒடிசியஸ். இந்த ஒடிசியஸ் அந்த கடற்கரையிலிருந்து மீண்டும் கிளம்பும் பொழுது அந்த மன்னனை பின்தொடராம இவ்வளவு வருஷமா இவன் பின்னாடி வந்தாச்சு, பல இழப்புகளை சந்திச்சாச்சு, இதுக்கு மேல நம்ம ரிட்டர்ன் போற வழியில நம்மளால என்ன கொள்ளையடிக்க முடியுமோ அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இவனுடைய நாட்டை சேர்ந்த வீரர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு கடல்ல இவன் ஒரு பாதையில போறான். ஆனால் அவன் நினைச்சது போல வழிநடுக இருக்கக்கூடிய ஊர்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு அவன் ஊருக்கு மகிழ்ச்சியா போய் சேர அவனால முடியல. அவன் சொந்த நாட்டிற்கு திரும்பி சொல்லும் பொழுது அவன் அனுபவித்த துயரங்கள், அவனுக்கு இருந்த மனநிலை, அவன் சந்தித்த ஆபத்துகள், வினோதமான தீவுகள், பார்த்த வினோதமான மனிதர்கள் எல்லாத்தையும் கடந்து இவன் சொந்த ஊருக்கு போனானா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒடிசியஸ் உடைய ஜேர்னி. அந்த ஒடிசியஸ் என்னைக்கா இருந்தாலும் ஊருக்கு
ஊருக்கு திரும்பி வந்துருவான் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய அவன் மனைவி கிட்டத்தட்ட 20 வருடங்களாக மறுமணம் செய்து கொள்ளாமல் மன்னரின் அரியணையை காலியாகவே வச்சிருக்கா. ஒடிசியஸ் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்தால்தான் அவர்களுடைய மகனை கூட மன்னனாக்க முடியும். இல்லைனா அந்த ராணி வேற ஒருவரை மனம் முடித்து அவனை மன்னனாக்குவதுதான் அந்த நாட்டுடைய முறை. இப்ப வேற ஒருத்தனை மன்னனாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுடைய சுயம்பரத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வரா. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் தள்ளி போடுறா. இதற்கிடையில் இந்த மகனும் வளர்ந்து பெருசாயிடுறான். அவன் நானே முடி சுடிக்கிறேன்னு ஒரு பக்கம் குதிக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த நாட்டுடைய விதிமுறைகள் இதுக்கு வலுவகுக்காது அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது ஒடிசியஸ் திரும்பி வந்துட மாட்டாரா அப்படின்னு அவங்க மனைவி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கதையும் சரி, இதுக்கு முன்னாடி ட்ராயை பத்தி சொன்ன இலியாத் அப்படிங்கிற கதையும் சரி, செய்யுள் வடிவத்துல, அதாவது போயமா எழுதியவர் தான் ஹோமர். அந்த ஹோமர் கிட்டத்தட்ட 2700 வருடங்களுக்கு முன்னால் எழுதிய இந்த ஒடிசி அப்படிங்கிற போயம்ஸை அடிப்படையா வச்சுதான் இந்த ஒடிசி அப்படிங்கிற இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த போயம்ஸை இதுக்கு முன்னாடி காலத்துல மொழிபெயர்த்தவங்க எல்லாமே இது ஒரு போர்க்கதையாகவும் ஒடிசியஸ் அப்படிங்கிறவனுடைய வீரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் அவனுடைய மன உறுதியையும் காட்டக்கூடிய கதையாக தான் இதை பார்த்தாங்க. ஆனால் நம்ம 2026 வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகம் போரினால் பல உயிர்கள் இழந்திருக்கு, பல மாற்றங்களை சந்திச்சிருக்கு. இவ்வளவு வருடங்கள் கழித்தும் இவ்வளவு வரலாறுகள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்கு அப்புறமும் போரையும் போர் வீரர்களையும் நம்ம குளோரிஃபை பண்றதை விட்டுட்டு ஒரு போருங்கிறது ஒரு ஆக்ட் ஆஃப் வயலன்ஸ், ஒரு போர் வீரனோட செயல் ஒரு மூர்க்கத்தனமான செயல் அப்படிங்கிற அடிப்படையில தான் கிறிஸ்டோபர் நோலன் இந்த கதையை அணுகியிருக்காரு. இந்த கருத்தோடு உங்களுக்கு உடன்பாடு இருக்கும் பட்சத்தில் இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த படம் கண்டிப்பா பாக்குறதுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான். எப்பவுமே ஒரு சாதாரணமான கதை எடுத்து அதுக்கு ரொம்ப எக்ஸாஜரேட்டடான இல்ல காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரீன் பிளேவை எழுதி அதை எங்கேஜிங் ஆக்குறது கிறிஸ்டோபர் நோலனுடைய ஸ்டைல். ஆனால் அடிப்படையில் ஒரு எபிக் அப்படிங்கிறது ஒரு கோர்வையா நரேட் பண்ண முடியாத ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரியா தான் இருக்கும். நிறைய கிளை கதைகள் இருக்கும், நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கும். ஒரு கதாபாத்திரங்களுக்கும் தனிப்பட்ட சிந்தனை செயல்பாடுகள்லாம் இருக்கும். இந்த எல்லா கதாபாத்திரங்களுக்குள்ளேயும் கான்ஃபிளிக்ஸ் இருக்கும். சின்ன கதைகளே ரொம்ப பெருசாகவும் பிரம்மாண்டமாகவும் சொல்லக்கூடிய கிறிஸ்டோபர் நோலன் ஒரு ஒடிசி மாதிரியான பெரிய கதையை எடுத்து சொல்லும் பொழுது அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சற்றும் எதிர்பாராத விதமா அந்த எப்பிக்கோடைய கோர் என்ன, எதுக்காக அந்த எப்பிக் எழுதப்பட்டது, என்ன கதையை அதை ஆக்சுவலி நரேட் பண்ணுது அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணி ஒடிசி அப்படிங்கிற அந்த எப்பிக்கை எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அதை ஹியூமனைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை எளிமைப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். ஏன்னா நோலனுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே எழுதப்பட்ட எமோஷனலான வசனங்களை பேசிட்டு போற கதாபாத்திரங்களா தான் இருக்குமே தவிர அது எமோஷனலாவே நடிக்காது. அதாவது எமோஷன் எப்பவுமே அவருடைய படங்கள்ல பேக் சீட்ல தான் இருக்கும். ஃபோர்கிரவுண்ட்ல எப்பவுமே ஸ்கிரீன் பிளே, டயலாக்ஸ், கிராண்ட் விஷுவல்ஸ், பிளான்ட் அண்ட் பே ஆஃப்ஸ், பிரில்லியன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆடியன்ஸை ட்ரிக் பண்ணி தொடர்ந்து அந்த படத்தை பார்க்க வைக்கும். அந்த படத்தில் இருக்கக்கூடிய எமோஷன் வந்து ரொம்பவுமே அடிப்படையான எமோஷனாக தான் இருக்கும். அதை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுனால தான் அவர் எப்பவுமே சேஃபா அந்த மாதிரியான எமோஷன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவார். மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ்ல வீட்டுக்கு திரும்பி வருது, குடும்பத்தோட போய் சேர்றதுங்கிற மாதிரியான அடிப்படையான தீம் இதுகளை வச்சு தான் அவர் எப்பவுமே பிளே பண்ணுவார். ஆனா நோலனுடைய எல்லா ஃபிலிம்ஸும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் அவர் வந்து இந்த அடிப்படை எமோஷன்ஸை தாண்டி குற்ற உணர்ச்சி, அதாவது கில்ட் அப்படிங்கிற மேட்டர் எப்பெல்லாம் டீல் பண்றாரோ அந்த படங்களுடைய ரைட்டிங், அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரம் இதெல்லாம் ரொம்பவுமே இன்ட்ரிகிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இன்சோமனியா, பிரஸ்டீஜ், ஓப்பன்ஹைமர்னு தொடர்ந்து இந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற கான்செப்ட்ல அவர் நிறைய டீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்ப அவருடைய கதாபாத்திரங்கள் குற்ற உணர்ச்சியில மாட்டிட்டு மீண்டு வருதா, இல்லைன்னா அந்த குற்ற உணர்ச்சி அந்த மனிதனை எப்படியெல்லாம் மாத்துது, எந்தெந்த முடிவுகள்லாம் எடுக்க வைக்குது, இந்த மாதிரியான மேட்டர்ஸ் அவர் டீல் பண்ணும்பொழுது நோலன் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கரோட நோலன் ஆஸ் அ ரைட்டராகவும் இல்ல ரைட்டிங் சூப்பர்வைசராகவும் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான மனிதராக படுறாரு எனக்கு. நீங்க வழக்கமான கிறிஸ்டோபர் நோலன் கிட்ட இருந்து ஒரு மாதிரியான படங்கள் எதிர்பார்ப்பீங்களா? நான் லீனியரான ஸ்கிரீன் பிளே, பெரிய செட் பீசஸ், அணுகுண்டு வெடிக்கிறது, பாலம் உடையிறது, மலை தகர்க்கப்படுறது, ஒரு ஏரோப்ளைன்ல போய் இன்னொரு ஏரோப்ளைன் தாக்கி அதுக்குள்ள இருக்கவனை கடத்துறதுன்னு இந்த மாதிரியான பயங்கரமான ஆக்ஷன் செட் பீசஸ்லாம் இந்த படத்துல கிடையாது. அப்புறம் மொமெண்டோ மாதிரி, பிரஸ்டீஜ் மாதிரி பயங்கரமான ஸ்கிரீன் பிளே, அதுக்கு பின்னாடி சஸ்பென்ஸ், அப்புறமா ஒரு பெரிய ரிவீல், பிரில்லியன்டான பே ஆஃப்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு படம் கிடையாது. இந்த மாதிரிலாம் எந்த விதமான ஜிகினா வேலையும் இல்லாதனாலதான் இந்த படம் நோலனுடைய சிறந்த படமா எனக்கு தோணுது. ஒரு கதையை வெறும் கதையாவே அணுகிறது. அதாவது அந்த கதையை அவர் எப்படி பர்சீவ் பண்ணியிருக்காரு, எது சரி எது தப்பு அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருல, எடுத்துட்டு எதை எம்பசைஸ் பண்ணணும் எதை எம்பசைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு அவர் ஒரு படம் எடுக்கிறாருல, இவ்வளவு நீண்ட கால கெரியருக்கு அப்புறம் அவர் அடைந்திருக்கக்கூடிய இந்த கான்பிடன்ஸும் ரொம்பவும் வியக்கத்தக்கதா இருக்கு. ஸோ நீங்க வழக்கமான கிறிஸ்டோபர் நோலன் கிட்ட இருந்து ஒரு மாதிரியான படங்கள் எதிர்பார்ப்பீங்களே, அந்த மாதிரி படம் வேணும்னா அவர் ஏற்கனவே எடுத்த படமே நிறைய இருக்கு, போய் பாருங்க. ஆனா உங்களுக்கு இந்த ஒடிசி அப்படிங்கிற அந்த ஒடிசிஸ் உடைய கதையை போய் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து நீங்க கன்சியூம் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஃபார்மேட் அண்ட் மீடியம் இந்த படமாக தான் இருக்கும். உங்களுக்கு கதை கேட்க பிடிக்கும்னா இந்த கதை கேட்கப்பட வேண்டிய கதை.
அதை பார்க்கும் வகையில் எடுத்திருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். படத்துடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் இதெல்லாம் நீங்க போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஐமேக்ஸ்ல பார்த்தாலும் சரி, சாதாரண ஸ்கிரீன்ல பார்த்தாலும் சரி, நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ரெகுலரான 70mm அப்படின்னு போட்டு ஒரு ஸ்கிரீன் சைஸ் இருக்கும் தெரியுமா நம்ம ஊர்ல, அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாலே போதுமானது. சப்டைட்டில் படிக்க சிரமமா இருக்கவங்க தமிழ்ல நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கலாம். புதிதான கதைகளை கேட்பதில் ஆர்வம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த படம் எந்த தியேட்டர்ல பார்த்தாலும், எந்த மொழியில பார்த்தாலும், எந்த மீடியம்ல கன்சியூம் பண்ணாலும் நிச்சயமாக திருப்திகரமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா கிறிஸ்டோபர் நோலன் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே ட்ராய்ங்கிற நகரமே நாசமா போகணும், கப்பல் நடுக்கடல்ல தீப்பிடிச்சு எரிஞ்சு போகணும், ஒரு மலையே உடஞ்சு செதறணும் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா யூ வில் பி கிரேட்லி டிசப்பாயிண்டட். இது பிரம்மாண்டங்களை காட்டி உங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு படம் கிடையாது. இது ஜெனுவனான ஒரு கதை சொல்லல். தி ஒடிசி அப்படிங்கிற எப்பிக்க உங்களுக்கு கேட்கணும் பார்க்கணும்னா நிச்சயமாக தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்க. சீக்கிரம் பார்த்துருங்க. அடுத்த வாரம் தூக்குனாலும் தூக்கிடுவானுங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஐமேக்ஸ்ல பார்க்கக்கூடிய அரிய பெரிய படம் ஒன்று வருது. ஐமேக்ஸ் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்கிரீன்ஸ்ல கூட எல்லாத்துலயும் இந்த படத்தை தூக்கிட்டு அந்த கலை காவியத்தை போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால வேகமாக போய் பார்த்துருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் விட இந்தியர்கள் முக்கியமாக இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா சீதையை கடத்திட்டு போனது, ராமர் வனவாசம் போனது, மாயமான், அப்புறம் வில்ல வளைச்சு நாணை பூட்டி சீதையை மனம் முடித்த சுயம்பரம் போன்ற எல்லா காட்சிகளும் இந்த கதையிலும் இருக்கு. இதெல்லாம் கிரேக் லிட்ரேச்சரை பார்த்து இந்தியன் மித்தாலஜி காப்பி அடிச்சதா, இல்லை இவங்களை பார்த்து அவங்க காப்பி அடிச்சாங்களா அப்படிங்கிறத உங்களுடைய கற்பனைக்கே நான் விட்டுறேன். ஏன்னா வரலாற்று ரீதியாக இதை நிரூபிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. அவன் 500 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னா இவனுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எழுதிட்டோம் பண்ணுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இந்த பாட்டாவை பாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவன் சொன்னான்னா, 10,000 வருஷமா நாங்க பாடிட்டு இருக்கோம்டா உனக்கு தெரியுமா அப்படின்னு பண்ணுங்க இவனுங்க. இந்த வரலாறு, இந்த மனித இனம், இந்த உலகம் எல்லாமே உருவாகிறதுக்கு முன்னாடி நடந்த கதை இது. அப்பவே நாங்க எழுதிட்டோம், எழுதி ஏர்ல தொங்க விட்டுருந்தோம். முதல்ல சிங்கிள் செல் ஆர்கானிசம் ஒன்று உருவாகி அது இவால்வ் ஆகி பல மில்லியன் வருடங்கள் கழித்து மனித இனம் தோன்றி அவனுங்க கத்த ஆரம்பிச்சு, கதற ஆரம்பிச்சு, பேச ஆரம்பிச்சு, பாட்டு பாட ஆரம்பிச்சு, எழுத்து கண்டுபிடிச்சு இதிகாசங்கள் எல்லாம் எழுத ஆரம்பிக்கும் பொழுது அந்த புக் அங்கிருந்து தோப்புன்னு கீழே போட்டோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ பேசிக்கலி நீங்க இந்த டேட் எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்தே ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்குன்னு சொல்லுவானுங்க. இங்க இருக்கக்கூடிய வரலாற்று சான்றுகளை வச்சு எது முன்னாடி வந்துச்சு எது பின்னாடி வந்துச்சு நம்மளால நிரூபிக்கவே முடியாது. இந்த மாதிரியான குதர்க்கமான கருத்துக்கள், ரிவ்யூக்கள் எல்லாம் கேட்பதற்கு சென்டர் சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.